அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா ஆகிய இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது மனது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள் எல்லோருமே சரியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் மேலே பதவியில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு மாய சக்திக்கு அடிமையாகி ஒருத்தருக்காக, சுயநலத்துக்காக ஒரு புதிய கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் வருந்தத்தக்க விஷயம்தான். ஆனால் இது நிரந்தரம் அல்ல. காரணம், நாங்கள் எல்லாம் 1972 புரட்சித் தலைவர் என்று திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அதிலிருந்து இதுவரையில் நாங்கள் அதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனை சக்திகள் வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் என்ற பெயரை தவிர நாங்கள் யாரையும் உச்சரிக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். யோசித்து பார்க்க வேண்டும். ஆதவ அர்ஜுனா அவர்கள் புதிய அதிமுகவை மக்கள் பார்க்கிறார்கள், 90% எல்லோரும் வந்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். ஒருபோதும் அது கனவில் கூட நடக்காது. இப்பொழுது பதவி சோகத்துக்காக போகிறவர்கள் தான் போவார்களே தவிர தொண்டர்களை யாரும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக அதிமுக ஒரு புதிய பொலிவுடன் மீண்டும் வந்து ஆட்சிக்கட்டில் அமரும். இந்த நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எல்லோரும் பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் அதிமுக என்ற பெயர் வருகிறது என்றால் அதற்கு காரணம் எடப்பாடியார் அவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள். அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் இருந்திருந்தால் என்ன ஆகிருக்கும்? சசிகலா மேடத்தில் இருந்தால் என்ன ஆகிருக்கும்? எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாரும் நினைத்து பாருங்கள். ஆகவே ஒரு உண்மையான தொண்டனால் தான் கட்சியை காப்பாற்ற முடியும். ஒரு தொண்டன் எவ்வளோ தூரத்துக்கு விமர்சிக்கப்படுகிறானோ அந்த அளவுக்கு அவன் மேல் கட்சி விசுவாசமாக இருக்கிறார் என்று அர்த்தம்தான். அதுபோலத்தான் அண்ணன் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் என்று அந்த கட்சியை காக்கவில்லை என்றால் எப்பொழுதோ நம்ம கட்சியை கபலீகரமாக இருக்கும் என்பதை எல்லா தொண்டர்களும் அறிவார்கள். ஆகவே உண்மையான அதிமுக தொண்டர்கள் யாரும் இங்கிருந்து போக மாட்டார்கள் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். கண்டிப்பாக எதிர்காலம் உண்டு என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். புரட்சி தலைவர் பாடியது போல, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் அறிவேன், புகழவர்கள் போகட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க போகிறவனை யாருமே பிடிச்சி இருன்னு சொல்ல முடியாது. ஆனால் மாய வலையில் போய் விழுறாங்க. திருப்பி எந்த அளவுக்கு வேகமாக போனாங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி வருவாங்க. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இடைத்தேர்தலிலேயே கண்டிப்பாக இவர்கள் மண்ணை கவ்வார்கள் என்று நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மக்களை தவறுதலாக எடை போட்டு கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் அரசியலில் வந்தார். சினிமாவில் மட்டும் இருந்து அவர் வரவில்லை. அவர் அரசியலில் இருந்து அரசியலையும் சினிமாவையும் இரு கண்களாக கருதி தான் அவர் இருந்ததனால தான் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது. ஆனால் இவர்களெல்லாம் நமக்கு நம்மளுடைய திரையில் நாம் இருக்கிறோம், மக்கள் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று தவறான ஒரு புரிதலை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒருபோதும் தமிழக மக்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டார்கள். தமிழக மக்களை பற்றி இவர்களுக்கு தெரியாது.
தகுந்த பாடத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள். ஆகவே தொண்டர்கள் எல்லோரும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் இருங்கள். ஒரு பெரிய தொழிற்சங்கவாதி அதில் போய் இணைந்திருக்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள். எல்லோருமே சுயநலத்திற்காக தான் போயிருக்கிறார்கள். இவர்கள் எப்போதும் மக்களை எப்படி காப்பாற்றுவார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே கண்டிப்பாக நமது கட்சி ஆட்சிக்கு வரும். இது நடக்கும். எங்களை போன்ற தொண்டர்களை எவ்வளவும் இது பண்ணாலும் எங்களை எல்லாம் புரட்சித் தலைவர் என்பவருடைய வழியை பின்பற்றுவர்களை யாரும் அழிக்க முடியாது. புரட்சித் தலைவர் பெயரை எல்லோரும் சொல்லுகிறோம் என்பதற்காகவே, புரட்சித் தலைவர் தான் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதற்காகவே புரட்சித் தலைவருடைய பெயரை சொல்லாமல் மறைக்க வேண்டும். ஒரு தானுங்கிற எண்ணத்தோடு புரட்சி தலைவருடைய கட்சியையும் புரட்சித் தலைவர் பெயரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான், வன்மத்தோடு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு ஒரே தலைவர் புரட்சி தலைவர் தான், மனதில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களெல்லாம் கட்சியிலேருந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னா அதற்கு காரணமே புரட்சி தலைவர் அவர்கள் தான். புரட்சி தலைவருடைய பெயரை யார் காப்பாற்ற முடியும்? புரட்சி தலைவர் பெயரை உண்மையான தொண்டன் தான் காப்பாற்ற முடியும். அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாம் புரட்சி தலைவருடைய பெயரை சரித்திர பதிவிலிருந்து எடுப்பதற்காகத்தான் இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று அண்ணன் இன்பதுரை அவர்கள் சரியான ஒரு கருத்து கூறியிருந்தார். எம்ஜிஆர் லெகசியை அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுகிறார்கள் என்று கூறியிருந்தார். அது சரியான கருத்து. ஆகவே இதை எல்லோரும் தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையோடு இருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக இறைவன் எல்லாவற்றையும் மேலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லா சக்தியோட வல்லமை பொருந்த சக்தி இறைவனுடைய சக்தி. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இவர்கள் எந்த அளவுக்கு வேகமாக உயரப் போனார்களோ அந்த அளவுக்கு வேகமாக கீழே வந்து விடுவார்கள் என்பது திண்ணம். ஆகவே தைரியமாக இருங்கள். தயவு கூர்ந்து தொண்டர்கள் என்னடா இப்படி எல்லாரும் போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீர்கள். தொண்டர்களை வைத்து தான் இயக்கம் இருக்கிறது. ஆனால் நமது தொண்டர்கள் எப்பொழுதுமே புரட்சித் தலைவர் வழி வந்தவர்கள். ஆகவே தொண்டர்களை யாரும் மாற்ற முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 90% வந்து விடுவார் என்று நேற்று ஆதவர்ஜனா கூறியிருக்கிறார்கள். கனவிலும் நடக்காது. இதை நான் சவாலாக விடுகிறேன். வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நான் எல்லா இடைத்தேர்தலும் வெல்லும் என்பதை உறுதியாக கொள்கிறேன். தைரியமாக இருங்கள். யோசித்து பாருங்கள். நம்ம 31 வருஷம் கட்சியில் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எம்ஜிஆருடைய பேரை சொல்லி தான் இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் தனிப்பட்ட செல்வாக்கில் தான் எம்ஜிஆர் பேரை சொன்னதுனால தான் இவங்கெல்லாம் யார் என்பது தெரியும். எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க யோசித்து பார்க்கணும். சுயநலத்துக்காக இன்றைக்கி போகிறாங்க. ஆகவே கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அதனால் தைரியமாக இருங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதிமுக பீனிக்ஸ் பறவை போல எழுந்து வரும். அதிமுகவை பற்றி இவர்களுக்கு தெரியாது. அதிமுக ஒரு பெரிய புயல் மாதிரி வேகமாக எழுந்து வரும், வீறு கொண்டு வரும். யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கடைசியில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அந்த அளவுக்கு அதிமுக பயங்கர சக்தி வாய்ந்த கட்சி என்பது எங்களுக்கு தெரியும். 72லேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அதனால் புரட்சி தலைவருடைய ஆன்மாவும் புரட்சி தலைவருடைய ஆன்மாவும் இயக்கத்தை இயக்கி கொண்டிருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் முன்னரே சொன்னது போல புரட்சி தலைவருடைய சாட்டை எல்லாரையும் சுழற்றும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தைரியமாக இருங்கள். போனவர்கள் போகட்டும். நாம் இயக்கத்தை காப்பாற்றுவோம். நாம் அண்ணன் எடப்பாடியார் உறுதுணையாக இருப்போம். அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். இளைஞர்கள்
கண்டிப்பாக இயக்கத்தை காப்பாற்றுவார்கள். ஏகப்பட்ட இளைஞர்கள் நம்ம இதில் இருக்காங்க. அது மாதிரி ஐடி விங்கை நல்லபடியாக பலப்படுத்துங்கள். ஐடி விங் ஷுட் பி இம்ப்ரூவ்டு. இப்போ இருக்கிற இதில் வந்து ஐடி விங்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதை நல்லா பலப்படுத்துங்க. நல்ல பதிவுகளை போடுங்கள். மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக இயக்கம் வலிமையான இயக்கமாக வரும் என்பதை திண்ணமாக கூறுகிறேன். புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க. கண்டிப்பாக விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமையும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். ஒரு தொண்டனும் உடைய உயிர்மிச்ச அதிமுக என்பதை மறக்கக்கூடாது. பதவிக்காக போகிறவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் அனைவருமே புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. புரட்சி தலைவர் என்கின்ற பெயரை உச்சரித்தவனுக்கு வேறு எவருடைய பெயரும் சொல்வதற்கு மனதில் வராது என்பதை தினமாக கூறிக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த கட்சியை அழிக்க நினைப்பவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள். கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதுதான் உண்மை என்பதை பதிவிட்டு இந்த பதிவை ஏதாவது தவறுதலாக கூறியிருந்தால் மன்னிக்கவும். ஏனென்றால் இந்த இயக்கத்தை 72லிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே இயக்கத்தை காப்பாற்றுங்கள். நம்ம அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா நம்ம அம்மாவை தூக்கி போட்டுட்டு நம்ம மட்டும் போயிட்டுருப்போமா? யோசித்து பாருங்கள் பார்ப்போம். நமது அம்மாவையும் நமது அப்பாவையும் வயதானவர்கள் இனிமேல் அவர்களை பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு நம்ம போவோமா? அதுபோல தான் இந்த இயக்கம் வந்து ஆலமரம் மாதிரி. அதில் ஏகப்பட்ட பறவைகள் வந்து தங்கிட்டு பறந்து போய் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆலமரம் என்பது நிழல் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அதுபோல தான் நம்மளுடைய இயக்கம். ஆகவே இந்த இயக்கம் இன்னும் புரட்சித் தலைவர் கூறியது போல 1000 வருடங்கள் ஆனாலும் இயக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அம்மா சொன்னது போல் 100 ஆண்டுகளும் இயக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். எந்த கொம்பனாலும் எவனாலும் இந்த இயக்கத்தை அழிக்க முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன். கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும். தொண்டர்கள் தைரியமாக இருங்கள். வாழ்க புரட்சித் தலைவர் புகழ், வாழ்க புரட்சித் தலைவர் அம்மா புகழ், வளர்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தைரியமாக இருங்கள். நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். உங்களுடைய வெற்றி பயணம் தொடரட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.